மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி, சித்தா பிசிஷியன். ஸோ இந்த பதிவுல எதை பற்றி பார்க்க போறோம்னா தைராய்டு குறைபாடு இல்ல அதிகமா இருக்கிறது, இதெல்லாம் ஏன் ஏற்படுது அப்படின்னு. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கரை நோயானா அதோட அவேர்னஸ் நமக்கு தெரியும், இல்ல ஒரு பிபினாலும் மருந்து மாத்திரைகள் எடுக்கிறோம். இந்த தைராய்டை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, இதுக்கு வயது வித்தியாசம் அப்படிங்கிறதே கிடையவே கிடையாது. இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10 வயது 11 வயதுல இருக்கிற குழந்தைகள்ல இருந்து வயதானவர்கள் வரை பல பேருக்கு இருக்கக்கூடியது தைராய்டு. அவங்களுக்கு தைராய்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. நிறைய பேர் ஹேர் ஃபால்னு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாங்க, ஸ்கின் ப்ராப்ளம்னு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாங்க, மூலம்னு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. இது மாதிரி அதுல ஏற்படக்கூடிய அந்த மற்ற பிரச்சனைகளுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாங்களே தவிர அவங்களுக்கு தைராய்டு இருக்குங்கிறது தெரியாது. ஸோ ரேரா பாத்தீங்கன்னா பீரியட்ஸ் இர்ரெகுலரா இருக்கு, இல்ல உடல் இழைப்புக்காக ட்ரீட்மெண்ட் போறோம், ஒபிசிட்டிக்காக ட்ரீட்மெண்ட் போறோம், அப்ப ஸ்பெசிபிக்கா தைராய்டு பார்க்கும் பொழுதுதான் சில பேருக்கு தைராய்டு இருக்கிறது தெரியுது. இன்னும் சிலர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தைராய்டுக்கு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன், ஆனா நாளாக பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் வெயிட்டா இருக்கேன், ஒபிஸா இருக்கேன் அப்படின்னு தான் போய் பார்ப்பாங்க. தைராய்டுக்கு மாத்திரை எடுப்பாங்க, ஆரம்ப காலகட்டத்துல குறையும். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த தைராய்டு லெவலும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போயிட்டு இருக்கோம், வெயிட்டும் அவங்க இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போவாங்க, உடல்ல பல தொந்தரவுகள் இருக்கதான் செய்யும். சோ அப்ப என்ன காரணம், இந்த தைராய்டு விஷயத்துல என்ன நடக்குது? நம்ம ஒரு மாத்திரை போட்டால் தைராய்டு நார்மல் ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறது தவறான ஒரு விஷயம். சாப்பாட்டுல கொஞ்சம் உப்பு இல்ல, அந்த உப்பு சேர்க்கிற மாதிரி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த தைராய்டு ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி தான். பட் அது ஃபுல்லா நம்ம தேவையை தீர்க்குமானா ஒருபோதும் கிடையாது. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஒரு சின்ன செல்ல இருந்து பெரிய ஆர்கன் வரை அத்தனையிலையும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தைராய்டு ஹார்மோனோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம சிகிச்சைன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தவறு நடந்திருக்கும், எங்க நம்ம தவறு செஞ்சிருப்போம், நம்ம இந்த தைராய்டு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். யூஸ்வலா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு தைராய்டு டெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா அதுல நம்ம பார்த்திருப்போம் T3, T4, TSH அப்படின்னு இருக்கும். சிலதுல FT3, FT4, TSH அப்படின்னு இருக்கும். சோ இந்த TSH தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இருக்கு பாத்தியா, இதைத்தான் நம்ம பலரும் என்ன நினைச்சிட்டு இருப்போம்னா தைராய்டு ஹார்மோன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். எனக்கு தைராய்டு நார்மலா இருக்கு, நிறைய இருக்கு, அதிகமா இருக்கு. இந்த முன்னாடி இருக்க T3, T4 நம்ம பார்க்கவே மாட்டோம். ஆக்சுவலா இந்த T3, T4 தான் தைராய்டு ஹார்மோன், தைராக்சின். இதை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஹார்மோன் தான் என்ன அப்படின்னா இந்த தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் சொல்லக்கூடிய TSH. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூளையில பிட்யூட்ரின்னு இருக்கும். இதுதான் என்ன பண்ணும்னா நம்ம கழுத்து பகுதியில இருக்கக்கூடிய தைராய்டு கிளாண்ட், பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு நீ தைராய்டு ஹார்மோனை உற்பத்தி பண்ணு அப்படின்னு காமிக்கும். சப்போஸ் இந்த T3, T4 ஹார்மோன் போதுமான அளவு இல்ல, கம்மியா இருந்தது அப்படின்னா இந்த தைராய்டு TSH அதிகமா சுரக்கும். சோ இதத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஹைப்போதைராய்டு. சோ TSH ஜாஸ்தியா இருக்கனால நம்ம தைராய்டு லெவல் ஜாஸ்தியா இருக்குன்னு நம்ம நினைச்சுக்க கூடாது. அதே மாதிரி இந்த T3, T4 ஹார்மோன் ரொம்ப நல்லா நிறைய இருக்கு அப்படின்னா, போதுமான அளவு இருக்குன்னா இந்த TSH கம்மியா தான் இருக்கும். சோ இத ஹைப்பர் தைராய்டுன்னு வச்சுக்கலாம். ஆனா நம்மில் பல பேருக்கு என்ன இருக்கும்னா ஹைப்போதைராய்டு. இது இல்லாம இன்னொன்னு இருக்கு, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் தைராய்டிட்டிஸ். மருத்துவர்கள் இந்த T3, T4, TSH தான் பார்த்து மருந்துகள் கொடுத்துட்டு இருக்காங்க பலரும். இந்த தைராய்டு ஆன்டிபாடிஸை பாக்குறது கிடையாது. ஏன்னா சில பேருக்கு இந்த TSH லெவலே நார்மலா இருக்கும், ஆனா ஆன்டிபாடிஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இதுதான் ரொம்ப ஒரு டேஞ்சரான விஷயம். பல ஆட்டோ இம்யூன் டிசார்டரை தன்னுடல் தாக்கு நோயை நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஏற்படுத்தும். ஸோ அதுல ஒரு கவனம் வச்சுக்கணும். இப்ப இந்த தைராய்டுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த சுரக்குது பாத்தீங்களா, ஒண்ணு அதுல பிரச்சனைகள் இருக்கும். இல்ல அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்னோம் பாத்தீங்களா, இந்த ரிப்போர்ட் பாக்குறப்ப T3, T4 இருக்கும். சோ இந்த T4, T3 இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, T4 அப்படிங்கிறது இன்ஆக்டிவ், அதனால பெருசா எந்த வேலையும் செய்ய முடியாது. அதுகிட்ட இருக்க ஒரு அயோடினை கொடுத்தாதான் T3 இதாகும். அதுதான் நம்ம உடம்புல எல்லா வேலையும் செய்யக்கூடிய ஒரு விஷயம். சோ அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா கன்வர்ஷன். அப்ப இந்த ரெண்டு இடத்துல நடக்கக்கூடிய குளறுபடிகள் தான் நமக்கு தைராய்டு டிஸ்டார்டர் உண்டு பண்ணுது. ஒண்ணு சுரக்கிறது சரியில்லாம இருக்கணும், இல்ல கன்வர்ஷன் சரியில்லாம இருக்கணும். அப்ப இந்த சுரக்கிறது சரியில்லாம இருக்கக்கூடிய மெயின் காரணங்கள் என்ன அப்படின்னா, முதல் நிலையா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்டிசோல் ஹார்மோன். ஸ்ட்ரெஸ்,
ஸோ ஸ்ட்ரெஸ் தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த தைராய்டு வருவதற்குரிய காரணம். ஸோ நைட் எல்லாம் தூங்காம வந்து வேலை செய்யறது, இல்லைன்னா நைட் எல்லாம் முழிச்சிருக்கிறது. இன்னைக்கு நிறைய ஃபுட் பிளாகர்ஸை பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னா, நல்ல விஷயத்த பார்க்காம தப்பான விஷயத்த பார்த்துட்டு 2 மணி 3 மணி அப்படியெல்லாம் போய் சாப்பிடுற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ அது நமக்கு உடனே பெரிய பாதிப்பை காமிக்காது, ஆனா நம்ம ஹார்மோனை அங்க இம்பேலன்ஸ் பண்ணும். ஸோ அதனால இந்த ஸ்ட்ரெஸ் இதுக்கெல்லாம் கூடிய கார்டிசோல் ஹார்மோன் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்த 2வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன். இந்த தைராய்டு ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து கூடுதோ, அளவை விட அதிகமாக இருக்கும், யூஸ்வலா இந்த கர்ப்பப்பையில கட்டி இருக்கவங்க, எண்டோமெட்ரியம், ப்ளீடிங் ஜாஸ்தியா இருக்கிறவங்க, அதே மாதிரி இந்த மெனோபாஸ் ஆகக்கூடிய காலகட்டத்துலதான் பெண்களுக்கு இந்த தைராய்டு ப்ராப்ளம் அதிகமாக வரும். ஸோ அப்போ வந்து நமக்கு தைராய்டு வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஒரு மைண்ட்ல வச்சுக்கணும், நமக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் நார்மலா இருக்கா, கர்ப்பப்பையில கட்டி இருக்கா, இல்ல கர்ப்பப்பையில கட்டிகள் கர்ப்பப்பை தொந்தரவு இருந்தாலும் தைராய்டு வருவதற்குரிய வாய்ப்புகள், அதாவது அந்த சுரப்பு வந்து அது மட்டப்படுத்தும் அப்படிங்கிறத வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும். அடுத்து 3வது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்சுலின். சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தைராய்டு வரும். தைராய்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய பின்னால வந்து சர்க்கரை நோய் வரும். காரணம் என்ன அப்படின்னா இன்சுலின் சரியா உபயோகப்படுத்த முடியலைன்னு வச்சுக்கோங்களேன். இன்சுலின் அதிகமாக ரத்தத்தில் இருந்தது, இன்சுலின் சுரக்கல அப்படிங்கிறது கிடையாது, சுரக்குது ஆனா யூஸ் பண்ணாம ரத்தத்துல அதிகமாக இருந்தது அப்படின்னா அதுவும் நமக்கு இந்த தைராய்டு குறைபாடை வந்து உண்டு பண்ணும். அடுத்து 4வது ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த தைராய்டு வர்றவங்களா நீங்க நோட் பண்ணிருப்பீங்க, என்னன்னா எனக்கு மூலம்னு இருக்கு இல்ல அப்படின்னு இருக்கும். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் மூலத்துக்கு சிகிச்சை பண்ணிட்டு இருப்போம், டாய்லெட் போக கஷ்டமா இருக்கு, மலச்சிக்கல் இருக்கு, ஆசன வாயில எரிச்சல் இருக்கு அப்படின்னு. ஆனா இவங்களுக்கெல்லாம் பின்னாட்களில் இந்த தைராய்டு ப்ராப்ளம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். காரணம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு பித்த நீர் சுரப்பு வந்து கம்மியா இருக்கிறது, அதற்கு தூக்கமின்மையும் காரணம் இருக்கும். ஸோ இதனாலையும் நம்ம அனலைஸ் பண்ணணும் தைராய்டு வர்றப்ப. எதற்காக அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா நிறைய பேர் தைராய்டு வந்தா உடனே மாத்திரை போடுறோம், அப்புறம் போட்டு பிளட் டெஸ்ட்ல நார்மலானோடனே மாத்திரையை விட்டுறோம், பின்னால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாகி 100 மைக்ரோகிராம் எடுக்கிற அளவுக்கு போகுது. என்ன காரணம்னா நம்ம எங்க தவறு செஞ்சிருக்கோம்னு பார்த்து அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணிடணும். அடுத்து கன்வர்ஷன் ஒண்ணு சொன்னோம் பாத்தீங்களா, இந்த T4 T3 இது பண்ணி நமக்கு உபயோகமாகணும். இது 2 இடத்துலதான் இந்த கன்வர்ஷன் நடக்கும். ஒண்ணு கல்லீரல்ல நடக்கும், மற்றொன்று எங்க நடக்கும்னா கிட்னில நடக்கும். அப்ப ஃபேட்டி லிவர் இருக்கா இல்ல ஹெபட்டோமெகாலி இருக்கா, அந்த மாதிரி இருக்கிற இடத்துல கன்வர்ஷன் சரியா வராது. அது மாதிரி சிறுநீரக பாதிப்புனா நான் என்ன சொல்றேன்னா கிட்னி ஃபெயிலியர் தான் கிடையாது, ஒரு யூரிக் ஆசிட் இருக்கு, சிறுநீரகத்துல கற்கள் இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலே அங்கேயும் கன்வர்ஷன் சரியா இருக்காது. சோ அப்ப வந்து அந்த உறுப்புகளை நம்ம வந்து சீரா வச்சுக்கணும். அதுல ரொம்ப முக்கியம், அதுல 80% கன்வர்ஷன் எங்க நடக்கும்னா கல்லீரல்ல தான் வந்து நடக்கும். அதனாலதான் நமது பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவத்திலையும் ஆயுர்வேத மருத்துவத்திலையும் என்ன அப்படின்னா தைராய்டுக்கு சிகிச்சை கொடுக்கும் போது கல்லீரலை வந்து டார்கெட் பண்ணி மருத்துவர்கள் வந்து சிகிச்சை கொடுப்பாங்க. ஏன்னா அது நல்லா வேலை செஞ்சது அப்படின்னா நம்ம ஈஸியா தைராய்டுல இருந்து வெளியே வந்துடலாம், லைஃப் லாங்கா நம்ம மெடிசன்ஸ் எடுக்க தேவையில்லை. இந்த கன்வர்ஷனுக்கு ஒரு சில சத்துக்கள்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதுல ரொம்ப முக்கியமான சத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செலினியம் சத்து. செலினியம் சத்து நம்ம உணவுல எடுக்கிறோமானா கிடையவே கிடையாது. சோ இந்த செலினியம் சத்து எதுக்குன்னா இந்த கன்வர்ஷனுக்கு வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. நம்மளுடைய பல பதிவுகள்ல என்னோட தொடர்ந்து இல்ல கன்சல்டேஷனுக்கு வர்றவங்களுக்கும் நம்ம சர்க்கரை நோயாளிகளுக்கு பார்லி கஞ்சி எடுக்க சொல்லி ஸ்ட்ரிக்டா அட்வைஸ் பண்ணுவோம். என்ன காரணம்னா அதுல செலினியம் வெயிட் ரிடக்ஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும், அதே நேரத்துல செலினியம் சத்துக்களும் இருக்கு. சோ இது இல்லாம அசைவம் சாப்பிடுறவங்க அப்படின்னா முட்டை, மீன், வான்கோழி போன்றவற்றில வந்து நல்லா இருக்கும். அது மாதிரி சைவம் சாப்பிடுறவங்க அப்படின்னா நட்ஸ் போன்றவற்றில வந்து இந்த செலினியம் சத்துக்கள் வந்து இருக்கு. சோ அந்த மாதிரி நமக்கு எதுல இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்து எடுக்கணும். அது மாதிரி சைவம் சாப்பிடுபவர்களுக்கு ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பூண்டு. சோ பூண்டுலயும் நல்ல ரிச் செலினியம் சத்து இருக்கு. யூஸ்வலா இந்த பூண்டு வாட்டர்லாம் நைட் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த தைராய்டுலாம் ஈஸியா வந்து இந்த கன்வர்ஷன் வந்து நடக்கும். குறிப்பா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த TSH லெவலை பார்த்துட்டு நார்மலா இருக்குன்னு பார்ப்போம், ஆனா இந்த T3 T4 லெவலை உத்து பாக்குறதே கிடையாது. நார்மல் லெவலை விட எப்படி இருக்குங்கிறது நம்ம பாக்குறதே கிடையாது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுல சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா T3 ஜாஸ்தியா இருக்கும், T4 இதா இருக்கும். அதாவது T4 ஒரு அயோடினை கொடுத்துதான் T3 வந்து ஃபார்ம் ஆகும். இந்த T4 பாத்தீங்கன்னா அதிக அளவுல இருக்கும்.
T3 பாத்தீங்கன்னா நார்மல் லெவல்ல இருக்கும். அப்ப என்ன நார்மலா இருக்கும், என்ன கம்மியா இருக்கும். அப்ப இந்த T4ல இருந்து T3 கன்வர்ஷன் ஆகல, எங்க நம்ம குறைபாடு இருக்குங்கிறத அந்த டாக்டர்ஸ் அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு உணவு முறைகளும் மருந்துகளும் கொடுக்கும் பொழுது என்ன அப்படின்னா அந்த நோயில இருந்து நம்ம ஈஸியா வெளிவந்துடலாம். செலினியம். அடுத்து ரெண்டாவது எல்லாருக்கும் காமனா தெரிஞ்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அயோடின். அயோடின் ரொம்ப முக்கியம். பட் அந்த அயோடினும் இன்னைக்கு நடக்கக்கூடிய தவறுகள் என்ன, ஓவர் இன்டேக் ஆஃப் அயோடினும் என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோ இம்யூன் தைராய்டிட்டிஸை உண்டு பண்ணும். ஸோ அப்ப நீங்க அயோடின் எடுக்கிறீங்கன்னா உங்க மருத்துவர்களிடம் கேட்டு உங்களோட ரத்தத்தில் அயோடின் அளவு சீரா இருக்கா அப்படின்னு பார்த்து நம்ம எந்த வகையான உப்புக்கள் எடுக்கணும் அப்படிங்கிறது டிசைட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அடுத்து மூன்றாவது முக்கியமான சக்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிங்க் சத்து. இந்த ஜிங்க் சத்தை நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்திக்கு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அதையும் தாண்டி ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா இந்த தைராய்டுல நிறைய பேருக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா செல்கள் வந்து நிறைய டேமேஜ் ஆகுறது. இந்த தைராய்டு செல்ஸ், தைராய்டிட்டிஸ், அதை தடுக்கக்கூடிய தன்மை ஜிங்க்ல இருக்கு. ஸோ ஜிங்க் நார்மலா இருக்கக்கூடிய இந்த பூசணி விதை, பிளாக்ஸ் சீட்ஸ், நட்ஸ் அதுல இருக்கு. ஸோ அசைவ உணவுகள்லயும் ஜிங்க் இருக்கு. ஸோ அந்த மாதிரி உணவுகளை வந்து நம்ம செலக்ட் பண்ணி எடுத்தோம்னா நோய் எதிர்ப்பு சக்தியும் இதாகும், ஆட்டோ இம்யூன் தைராய்டிட்டிஸ்க்கும் ரொம்ப நல்ல வந்து ரிவர்ஸ் ஆகும். நம்ம இந்த தைராய்டுன்னு எல்லாரும் என்ன நினைச்சுக்குவோம்னா எல்லாருக்குமே இந்த முன்கழுத்துல வீக்கம் இருக்கும் அப்படின்னு. அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். சில பேருக்கு செக்ரீஷன் சீரா இருக்காது, ஆனா வந்து பாத்தீங்கன்னா இங்க வீக்கம் இல்லாமல் இருக்கும். சிலருக்கு இங்க வீக்கம் இருக்கும், செக்ரீஷன்ஸ் வந்து நார்மலா வந்து இருக்கும். சோ நம்ம என்ன டைப், என்ன நம்ம தேவை அப்படின்னு பார்த்து நம்ம சிகிச்சை எடுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து இந்த கன்வர்ஷனுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இரும்பு சத்து. இரும்பு சத்தும் போதுமான அளவு இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இந்த தைராய்டு கன்வர்ஷன் இருக்காது. அதனாலதான் பாரம்பரிய மருத்துவத்துல வந்து கொடுக்கக்கூடிய மருந்துகள் நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த அயனை வந்து டார்கெட் பண்ணி தான் ட்ரீட்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ யூஸ்வலா அன்னப்பவளம் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணுவாங்க தைராய்டுக்கு சித்த மருந்துகள்ல. அதுலயும் மெயின் டார்கெட் என்ன அப்படின்னா இந்த அயனை வச்சுதான் பண்ணுவாங்க. ஸோ அதனால அந்த மாதிரி எடுத்துக்கணும். விட்டமின் ஏ, விட்டமின் பி, இந்த மாதிரி சத்துக்கள் உணவுல இருக்கிறத நம்ம ரொம்ப கான்ஸ்டன்டா பார்த்துக்கணும். ஏன்னா கன்வர்ஷனுக்கு முக்கியம். சோ இது அடுத்து நான் மாத்திரையெல்லாம் எடுக்கிறேன் ஆனா எனக்கு ஏன் சீரா இருக்க மாட்டேங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட இந்த அப்சார்ப்ஷனை வேலை செய்யறத தடுக்கக்கூடிய சில உணவுகள்னு இருக்கு. அதுல முக்கியமா என்ன அப்படின்னா எடுக்கக்கூடிய சில மருந்துகள், கொழுப்புகளுக்கு எடுக்கக்கூடிய சில மருந்துகள், பிபிக்கு எடுக்கக்கூடிய சில மருந்துகள், அதே மாதிரி இந்த அல்சருக்காக எடுக்கக்கூடிய சில மருந்துகள், இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த தைராய்டு ப்ரொடக்ஷன் உற்பத்தி ஆகுவதையும் அது மாதிரி கன்வர்ஷனையும் வந்து தடுக்கக்கூடிய தன்மை இருக்கு. இது மாதிரி இரும்பு சத்து நாம சொன்னோம்னு சொன்னதுக்காக இரும்பு சத்தா அப்படியே எடுக்கக்கூடாது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி இந்த இரும்பு சத்துள்ள உணவுகளும் அல்லது சப்ளிமெண்ட்ஸும் ரொம்ப ஜாஸ்தியா எடுத்தோம்னா அதுவும் இந்த தைராய்டு ஹார்மோனை வேலை செய்ய வந்து விடாது. அது ரொம்ப முக்கியம். ஸோ தூக்கம், ஸ்ட்ரெஸ், கார்டிசால் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். இதெல்லாம் பார்க்காம நம்ம ஒரு மாத்திரை போட்டா நார்மல் ஆயிடுங்கிறது தவறு. தைராய்டுக்கு ஒரு 2 அற்புதமான ஒரு ஹோம் ரெமடிஸ், இது மருந்துன்னு சொல்லலாம், ரெமடினும் சொல்லலாம். என்ன அப்படின்னா அதுல முதல் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீத்தா இலை சாறு. ஸோ சீத்தா இலை சாறை ஏன் வந்து ஸ்பெசிபிக்கா இந்த தைராய்டு, ஆட்டோ இம்யூன் தைராய்டிட்டிஸ்க்கும் அதே மாதிரி ஹைப்போதைராய்டுக்கும் சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா இது ஹெப்படோ ப்ரொடெக்டிவ், அதாவது கல்லீரலை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம முன்னாடியே அதுக்குனால தான் சொல்லியிருந்தோம் இந்த கல்லீரல்ங்கிறது ரொம்ப முக்கியம் ப்ரொடக்ஷனுக்கு. பித்த நீர் உற்பத்திக்கும் கல்லீரல் ரொம்ப முக்கியம், அந்த ப்ரொடக்ஷன் தைராய்டு ஹார்மோன் இது பண்றதுக்கும். அதே மாதிரி என்ன அப்படின்னா கன்வர்ஷனுக்கும் ரொம்ப வந்து இந்த லிவர் வந்து நல்லா இருக்கணும், ஏன்னா மேஜர். ஸோ அப்படிப்பட்ட சீத்தா இலை சாறு எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 ml காலையும் மாலையும் நம்ம எடுக்கும் பொழுது வெறும் எம்டி ஸ்டமக்ல மட்டும் எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இந்த டிஎஸ்ஹெச் லெவல், இப்போ ஒரு சப்கிளினிக்கல் ஹைப்போதைராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு 6-7 அப்படின்னு இருக்கவங்களுக்கு ரிவர்ஸ் ஆகும். ஆட்டோ இம்யூன் தைராய்டிட்டிஸ்லும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே பார்த்துட்டோம் அப்படின்னா நல்ல ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வரும். ஸோ அதான் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது செல்களை வந்து டேமேஜ் பண்றதை குறைக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கு. யூஸ்வலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எடுக்கும் பொழுது சில பேர் வந்து சொல்லுவாங்க எனக்கு கழிச்சல் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா இது டீடாக்சிஃபை பண்ணும். பட் ஒன்ஸ் நார்மல் ஆயிடுச்சுன்னா
அது ஒரு பிரச்சனையும் இருக்காது. அடுத்து ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொத்தமல்லி குடிநீர், தனியா குடிநீர். சோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனியா அந்த பவுடர் இருக்கு பாத்தீங்களா, கொத்தமல்லி பவுடர், விதை எது வேணுமாவது யூஸ் பண்ணலாம். சோ பவுடரா யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஒரு ஸ்பூன் பவுடர் வந்து ஒரு டம்ளர் தண்ணீர்ல இரவு நேரத்துல ஊற வச்சிடணும். அதனுடன் கொஞ்சம் சுக்கு தூள் கலந்துக்கணும். மார்னிங் என்ன பண்ணணும்னா அதை லைட்டா ஒரு பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணி எம்டி ஸ்டமக்ல வந்து எடுக்கலாம். இல்ல வந்து பாத்தீங்கன்னா தனியா டீ காலையும் மாலையும் கொஞ்சம் சுக்குத்தூள் மிளகுத்தூள் கலந்து வந்து எடுக்கலாம். சோ இது எடுப்பதற்குரிய மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, மெயின் அதான் என்ன அப்படின்னா அந்த ஹார்மோன்ஸை அது சீராக்குது. நம்ம சொல்லக்கூடிய அந்த ப்ரொடக்ஷனுக்குரியதும் கல்லீரல் கிட்னிக்கு நல்லது. சோ அந்த விதத்துலதான் இந்த தனியா டீ வந்து எடுக்கிறோம். அடுத்து மூன்றாவது முக்கியமான விஷயம் கொஞ்சம் ரேரா தான் கிடைக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மந்தாரை அப்படின்னு சொல்லுவாங்க, யூஸ்வலா பாகினியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட இலைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தைராய்டு கிளாண்ட் மாதிரியே இருக்கும். சோ இந்த இலைகளை வந்து கொதிக்க வச்சு நம்ம குடிநீரா வந்து காலை மாலை உணவு உண்டு கரெக்டா 1 மணி நேரத்திற்கு பிறகு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அதுவும் நம்மளோட தைராய்டை வந்து குறைப்பதற்கும் ரிவர்ஸ் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் ஹெல்ப் பண்ணாலும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க எங்க தவறு உங்களுக்கு இருக்கு, எந்த சத்து குறைபாடு இருக்கு, அதை சீர் செஞ்சோம் அப்படின்னா ஹைப்போதைராய்டுல இருந்து நம்ம ஈஸியா வெளிவந்துடலாம். நன்றி.